இழந்துட்டேன், ரொம்ப கடுமையான தாக்கத்தில் நான் வீடு கட்ட ஆரம்பித்து அதில் எல்லாத்தையுமே கடன் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடக்குது எதுவுமே தெரியாது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வேறு விஷயம். நான் கடன் வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணன்னு தெரியல, ரியல் எஸ்டேட் போட்டுட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், எல்லாத்தையும் பணத்தை இழந்துட்டு எதில் நடந்தது ஏது நடந்தது இதெல்லாம் இப்போ தான் அதுக்கெல்லாம் தெளிவான ஒரு மைண்ட் செட்டிங் நம்ம வரும். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் நன்மை தரும், எது செய்தால் தீமை தரும், பொறுமை நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி இனிமேல் பொறுமையோடும் நிதானத்தோடும் நம்ம செயல்பட வேண்டிய காலம் வந்துச்சுயா. ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா. இந்த மாதம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். சூரிய பகவானுடைய நிலைப்பாடு 12 இருக்கிறதால, சனி சூரியன் சொல்கிறது 12 என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதால, அவர் ராசியை அவரே பார்க்குறதாலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த துன்பமான ஒரு நிலைமைகள் எல்லாம் மாறி நாம் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய மாற்றம், நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் இல்லைன்னா நம்மளுக்கு பரிவர்த்தனையோ வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையோ அதெல்லாம் எல்லாமே மாற்றி கொடுக்க ஐயா. இந்த மாதம் அதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்திடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் இந்த மாதம் அதெல்லாம் விட்டு வெளியே வந்துடுவீங்க. ரொம்ப அதிகப்படியான கடன் தொந்தரவு அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல வெளியே வரதுக்கான அமைப்புகள் ஏற்படும். ஓரளவுக்கு அதுக்கான அமைப்புகளோ இல்லை லோன் சார்ந்த விஷயங்களோ சேங்ஷன் ஆகிறதுக்கான மாதமோ இந்த மாதம் கிடைக்கும் சுவாமி. பயப்படவே தேவையில்லை. உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய மாதம். திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய காலம். இதுவரைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் எதனா இருந்தால் அதை மனக்கலசப்புக்கெல்லாம் நீங்கக்கூடிய காலம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனிமேல் முடிவுக்கு வரும் சாமி. பயப்படவே தேவையில்லை. நல்ல ஒரு பெத் அமௌண்ட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த நேரத்தில் பெத் அமௌண்ட்டும் கிடைக்கும். அதுக்கேற்ற செலவினங்களும் இருக்கும். வேறு வழி கிடையாது. சூரியனும் சனியும் சேர்க்கப்படும் போதெல்லாம் அதுக்காக செலவினங்களும் நாம் செய்கின்ற காக்கியம். தந்தையின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கோங்க. தந்தையாரோ தாயாரோ யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க எடுத்துக்க வேண்டிய காலமாகவும் இந்த மாதம் இருக்குது சுவாமி. தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மாசி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதாவது சனி பகவான் கும்பத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துலையும், அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை பெற்றும், குரு பகவான் ரிஷபத்திலும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும், சூரியன் மகரத்திலையும், புதன் மகரத்திலையும் வீற்றிருக்கார். இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி வைத்து சொல்கிறோன்னா, தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம். எந்த இடத்துல அமர்கின்றாரோ அதனுடைய அமைப்பை கொடுக்கறது தான் இந்த தமிழ் மாத ராசி பலன். வேறு எதுவும் கிடையாது. சூரியன் நிலைப்பாடு தான் இது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன் இந்த மாதம் கொடுக்க போகிறாருன்னு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்கள், மீனராசிக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன கொடுக்க போகுது, கொடுத்துட்டுருக்கு. உண்மை சொல்லப்போனால் அவங்க வாழ்க்கை தரத்தில் இப்பொழுது தான் ஓரளவுக்கு அப்படியே மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் நீங்கிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லுவோம். ஏதோ பிரச்சனையிலே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சுவாமி, எனக்கு தெரியல என்ன பிரச்சனைனே தெரியாமல் நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு ஒரு சுப ஒளிகள் கூட எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் ராகுவோட சம்பந்தப்பட்டு நம்ம ராசியில் உச்சம் பெறுவார். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலம். எடுக்கின்ற முடிவுகள் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்பட்டுருக்கும். எனவே அதுக்கான முடிவுலாம் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வந்துட்டுருக்கும். ஐயா விரயத்திலே இருக்கட்டும் ஐயா, சுப விரயங்கள் எவ்வளோ வேணால் நடந்திருக்கும், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க, ஜீவன கர்மா எல்லாத்தையும் கொடுத்துருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. இந்த மாசி மாதம் ஓரளவுக்கு நன்மை தரும். 7ஆம் அதிபதி நீச்ச பெறுகின்ற காலமும் வருது நம்மளுக்கு. மாசி 15 தேதிக்கு அப்புறம் நீச்சகதி பெறுவார். புதன் பகவான் 7ஆம் அதிபதி, அவர் தான் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும். சுகம் என்று சொல்கிறோம் இல்லை, இப்படி பாருங்க, இவங்களுக்கு சுகத்தை கொடுக்கறது சுகம் சார்ந்த விஷயமாகட்டும், வண்டி வாகனத்துக்கு போக்குவரத்து அதிபதி ஆகட்டும், நீச்சகதி பெறுகின்ற காலத்தில் தான் அவங்களுக்கு உன்னதமான அமைப்பு. மனைவியால் ஏற்பட்டு வந்த துன்பம், மனைவிக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எங்கேருந்து சந்திச்சிருக்காங்களோ, இந்த கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு அதிலேருந்து விடுபட்டு வெளியே வர போகிறாங்க. நான் டைவர்ஸ் வாங்க, நான் வீட்டை விட்டு விரிஞ்சு போனவங்க மனைவருக்கும் இந்த சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பெயர்ச்சி அடையக்கூடிய காலத்தில் நிறைய மாற்றங்களை இந்த மாசி மாதம் கிடைக்க போச்சுவாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் இந்த மிராக்கல்னு சொல்கிறோமில்ல, இந்த மிராக்கல்லாம் நடக்க போகுது. இது முக்கியமாக மீனராசிக்கு மட்டும்தான் சுவாமி. இழந்துட்டேன், ரொம்ப கடுமையான தாக்கத்தில் நான் வீடு கட்ட ஆரம்பித்து அதில் எல்லாத்தையுமே கடன் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடக்குது எதுவுமே தெரியாது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வேறு விஷயம்.
நான் கடன் வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணன்னு தெரியல, ரியல் எஸ்டேட் போட்டுட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், எல்லாத்தையும் பணத்தை இழந்துட்டு எதில் நடந்தது ஏது நடந்தது இதெல்லாம் இப்போ தான் அதுக்கெல்லாம் தெளிவான ஒரு மைண்ட் செட்டிங் நம்ம வரும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் நன்மை தரும் எது செய்தால் தீமை தரும், பொறுமை நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி இனிமேல் பொறுமையோடும் நிதானத்தோடும் நம்ம செயல்பட வேண்டிய காலம் வந்துச்சியா. பரவாயில்லை, சுக்கிர பகவான் நம்ம ராசியில் உச்சமடைந்து மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம். அதாவது சுக்கிரனோட வீட்டு, அதாவது மீன வீட்டில் சுக்கிர பகவானும் ரிஷப வீட்டில் குரு பகவானும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகிறது. அவரும் மகரகதி நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால் இதுக்கப்புறம் தொந்தரவான விஷயங்களோ தொந்தரவான வேலைகளோ இந்த கம்யூனிகேஷன் கிடைக்கல, இதுமாரி தொந்தரவான விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கையா. சரியான தகவல் தொடர்பு எனக்கு மனைவிக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு, காலத்தால் ஏற்பட்டு வந்த துன்பம் அவங்களுக்கு எனக்கு டைவர்ஸ், வேறு ஏன்னா காதல் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குமா, திருமண வாய்ப்புகள் தேருமா, கண்டிப்பாக நடக்கும். இந்த நேரத்தில் அதுக்கான அமைப்புகள்லாம் ஏற்படுதுங்க. ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. புதன் பகவானும் நீச்சகதி பெறட்டும், 7ஆம் அதிபதி நம்ம ராசியிலே வந்து நீச்சகதி பெறட்டும். இழந்திருந்த செல்வமாகட்டும், பிரிந்திருந்த உறவுகளாகட்டும், மனசில் இருந்து வந்த பாரமாகட்டும், எல்லாமே குறையக்கூடிய தன்மை மீனராசிக்காரங்க பெறப்போகிறாங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா, இந்த மாதம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். சூரிய பகவானுடைய நிலைப்பாடு 12 இருக்கிறதால, சனி சூரியன் சொல்கிறது 12 என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதால, அவர் ராசியை அவரே பார்க்குறதாலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த துன்பமான ஒரு நிலைமைகள் எல்லாம் மாறி நாம் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய மாற்றம், நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் இல்லைன்னா நம்மளுக்கு பரிவர்த்தனையோ வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையோ அதெல்லாம் எல்லாமே மாற்றி கொடுக்க ஐயா. இந்த மாதம் அதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்திடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் இந்த மாதம் அதெல்லாம் விட்டு வெளியே வந்துடுவீங்க. ரொம்ப அதிகப்படியான கடன் தொந்தரவு அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல வெளியே வரதுக்கான அமைப்புகள் ஏற்படும். ஓரளவுக்கு அதுக்கான அமைப்புகளோ இல்லை லோன் சார்ந்த விஷயங்களோ சேங்ஷன் ஆகிறதுக்கான மாதமோ இந்த மாதம் கிடைக்கும் சுவாமி. பயப்படவே தேவையில்லை. உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய மாதம். உடலில் தொந்தரவு அதிகமாக சாமி, அதெல்லாம் வெளியே நோய் பொண்ணும் சொன்னமில்ல, செலவு ஹாஸ்பிட்டல் கையுமாக தான் சுற்றிட்டுருக்கேன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மறக்கிறதுக்கு இந்த மாதம் கட்டுக்குள் வருகின்ற மாதம் சாமி. பரவாயில்லை, இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா. 12 சூரியனும் நான் சொல்லுவாங்களா, 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. தேவையில்லாத விஷயத்தை அடுத்தவர்களோ நம்ம வீட்லேயோ செலவினங்களோ தேவையில்லாத வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ எடுத்து யார் இடத்துலையும் சொல்லாதீங்க. இந்த நேரத்தில் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் இல்லை சுவாமி, மீனத்தில் இருக்க சனி பகவானுடைய விரயத்தன்மை, ராகு பகவான் ஜென்மத்தில் 7ஆம் இடத்துல கேது பகவான், ஏன் இதெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இப்போ தான் சாமி ரீசனபிளாக கல்யாணம் ஆச்சு, அப்புறம் பார்த்தா டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் எல்லாத்தையும் அந்தந்த கிரகங்கள் கொடுத்துட்டா இருக்குது. ஒரு வாழ்க்கையில் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று ஏன்னா சொல்லியிருக்காங்க. ஆதி காலத்தில் ஜாதகத்தை ஜோசிகார்கிட்ட மட்டும்தான் அந்த நவ கிரகங்கள் அவங்க வந்து கையெழுத்தில் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் நெட்டில் விட்டாங்க, அது இஷ்டத்துக்கு விளையாடு. சனி பகவான் அவர் மாண்டு விளையாடுற, ராகு பகவான் அவர் இஷ்டத்துக்கு விளையாடுற, கேது பகவான் அவர் இஷ்டத்துக்கு விளையாடுற, வேறு எதுவும் கிடையாது. நாம் செய்துக்கின்ற செயல் தான் இன்றைக்கி நம்மளை துன்புறுத்துது. அது கரண்ட்டு மாதிரி வேலை செய்யும், தொட்டால் சாக்கடிக்குது, அந்தளவுக்கு ஆக்கிடுச்சு. அதுக்கு முன்னே போவாங்க பெரியவங்ககிட்ட கேட்பாங்க, ஐயா நல்லா இருந்தால் என்ன நாளை குறித்து கொடுங்க, தேதி குறித்து கொடுங்கன்னு சொன்ன காலமெல்லாம் போயிட்டு நெட்லேயே அவங்களே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஜாதகத்தை அவங்களே பார்க்க ஆரம்பிச்சதால் என்ன ஆச்சுன்னா, ஜாதகம் அவங்கள பார்க்காது. காலத்தை நாம் எப்போ கவனிக்க ஆரம்பித்தோமோ காலம் நம்மளை கவனிக்கின்றது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ப்ராப்ளம். ஜோசிகார்கிட்டனா அது ஜோசிகார்கிட்ட இருந்து வெளியே போகாது, அவரிடத்துலே இருக்கும். இப்போ எல்லார்கிட்டையும் நாம் நெட்டில் விட்டதால் அவர் எல்லாருக்கிட்டத்துலேயும் அவர் போயிட்டாங்க. சனி பகவானோட ராகு பகவான். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி உன்னதமான அமைப்பு. சுக்கிரன் நம்ம ராசியில் இருக்கிறது மாறி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பரிவர்த்தனை யோகம் பெறுவதும், அங்கே குரு பகவான் இருந்து பிரச்சனையிலிருந்து வெளிப்பட்டு வர்றதுக்கும், இதுமேல் கம்யூனிகேஷன் பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது சுவாமி. இந்த மாதமே திருமண பாக்கியம் கிட்டகின்ற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதுவும் காதல் திருமணம் கிட்டுகின்ற பாக்கியம் முக்கியமாக. திடீர்னு பார்த்தா காதல் முளைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும். மனசில் அதுதான் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட போது 15 தேதிக்கு அப்புறம் திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வந்துடும். என்ன சாமியை திடீர்னு சொன்னீங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய காலம். இதுவரைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் எதனா இருந்தால் அதை மனக்கலசப்புக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க காலம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனிமேல் முடிவுக்கு வரும் சாமி. பயப்பட தேவை. நல்ல ஒரு பெத் அமௌண்ட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த நேரத்தில் பெத் அமௌண்ட்டும் கிடைக்கும், அதுக்கேற்ற செலவினங்களும் இருக்கும், வேறு வழி கிடையாது. சூரியனும் சனியும் சேர்க்கப்படும் போதெல்லாம் அதுக்காக செலவினங்களும் நாம் செய்கின்ற காக்கியம். தந்தையின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கோங்க. தந்தையாரோ தாயாரோ யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க எடுத்துக்க வேண்டிய காலமாகவும் இந்த மாதம் இருக்குது சுவாமி. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதோ, சூரிய பகவானுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய காரகன்
அவர் சனியோடு தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அவருங்க உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது சுவாமி. மற்றபடி பெரிய அளவுக்கு பிரச்சனையோ இந்த ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி பிஸ்னஸில் ஆசை தூண்டக்கூடிய தன்மையில் இருந்தவங்களாம் இனிமேல் மாறி வேற அளவு பரவாயில்ல சுவாமி, ஒழுங்காக நாம் இருக்கக்கூடிய வேலையை நம்ம செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் இந்த மாதத்திலே உதயமாகும். இது வரைக்கும் தெரிஞ்சு தெரியாமலோ எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் சாமி, எதில் போட்டனே தெரியல, எதுலையோ போட்டேன், நம்ம வானா இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் எல்லாம் கூட உருவாகிருக்கும். இனிமேல் அந்த எண்ணமெல்லாம் உருவாகாது. தூக்கி போட்டுருங்க, எல்லா விஷயத்தையும் முதல்ல தூக்கி கீழே போடுங்க. தூக்கி போட்டு நல்ல விதமான வாழ்க்கைத்தன்மை நாம் உழைத்தால் உயரலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாக போதும். ஏன்னா காலத்தின் கட்டாயம் யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம அவ்வளோ பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது. எதை செய்கின்றோமோ அதை நடத்தியே தீருவான் இறைவன். நம்மளுக்கு செல்வங்கள் சேர்க்கதா, கண்டிப்பாக செல்வங்கள் சேரும். உயர்மட்ட பதவி நாங்கள் படிக்கணும், பெரிய லெவலுக்கு வரணும், நான் காவல்துறை என்று சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி சட்டம் சார்ந்த நிறுவனத்தையோ ஐஏஎஸ்ன்னா எல்லா துறையிலையும் நீங்கள் வெற்றி காலக்கூடிய காலம் வருது. அரசாங்க பணி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கையா அப்படின்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியலில் நான் பெரிய ஆளாக வரேன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் மக்கள் பணி செய்கிறதுக்கு சனி பகவான் வந்தால் மட்டுமே தான் செய்ய முடியும். இது வரைக்கும் பில்லி சூனியம் செய்தார் போல் நான் இருக்கிறேன்னா இந்த மாதமே அதெல்லாம் விட்டுட்டு வெளியே போகிறதுக்கான அமைப்பு சுவாமி. அதுலேருந்து விடுபட்டு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. பில்லி சூனியம் செய்வினை கோளாறுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. மீனராசிகாரங்க செய்வினை ஆகட்டும், செய்வினை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு நாம் மாட்டிக்கணும் சாமி, எனக்கே தெரியல, நான் எங்கே வாழ்ந்துட்டுருக்கேனே தெரியல, மறைஞ்சே வாழ்ந்துட்டுருக்கேன். நிறைய பேர் கூட தொலைஞ்சு கூட போயிருப்பாங்க. மீனராசிக்காரங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது. இந்த ஓராண்டு காலம் எங்கே தொலைஞ்சிருப்பாங்கன்னே தெரியாது. அவங்கள தேடி தான் இருப்பாங்க அவங்க எங்கே போனாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி புதன் 4ஆம் அதிபதி புதன் என்பதால் இந்த நேரத்தில் நீச்சகதி பெறுகிற சுக்கிரனும் அந்த நேரடி பார்வையில் பார்க்கும்போது அவருக்கான அடையாளங்கள் காணப்படும். மீனராசிக்காரங்க எங்கே இருக்கிறாங்கன்னு முதல்ல காட்டக்கூடிய காலம் வரப்போதிப்பு. இந்த மாதமே அதுக்கான இடம் எழுது எங்கே இருக்குது. இது வரைக்கும் அவர் தகவல் தொடர்பே கிடையாது, கம்யூனிகேஷனே இல்லைன்னா நம்ம அருகாமையிலே இருந்தால் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த திருட்டு போன பொருள் கூட இப்போ கிடைக்கின்ற பாக்கியம். மீனராசிக்கார வீட்டிலலாம் நிறைய பேர் திருட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். திரும்பி வந்துட்டு போகுது, நம்ம கிட்ட செல்வத்தை திருப்பி கொடுத்துட்டு போகிறார் இறைவனே. இது ஒரு நன்மையை தரக்கூடிய மாதம். மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுவது எல்லாமே உன்னதமான காலமாக. காரணம் மீனராசியில் சுக்கிர பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் மாறி பரிவர்த்தனையோ அவரும் வக்கர நிவர்த்தி அடைந்ததால் இனிமேல் மீனராசிக்காரங்க எலிஜிபிள் தான். வாழ்க்கை வேலைக்கான அமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிடும். மனசில் எல்லா விதமான தேவையில்லாத விஷயங்களை புகட்டி போட்டமில்லை, அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரப்போகிறீங்க. நல்ல நிகழ்வுகளும் அதாவது நல்ல மாற்றங்களும் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும்போது ஓரளவுக்கு இந்த பெயர்ச்சி கிரகங்களுடைய சூரியனுடைய நிலைப்பாடும் சரி, நம்மளுக்கு சுக்கிர பகவானோட நிலைப்பாடும் சரி, புதன் பகவானோட நிலைப்பாடும் நல்லா இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை தரத்தில் பிடிப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரப்படும். நான் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க. அதாவது வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணியை சென்று வாருங்கள். 2ஆம் அதிபதி செவ்வாய் என்பதால் 4ஆம் இடத்துல சம்பந்தப்படுவதாலேயும் உங்கள் வாழ்க்கை தரம் என்பது உயரக்கூடிய காலமாக இந்த கால 7.5 சனியாக கூட இருக்கட்டும். இறைவன் முருகப்பெருமானை வணங்குங்க. எந்த நேரத்திலும் 7.5 சனியும் நம்மளுக்கு நன்மையை நடத்தும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.